மரத்தில் ஏறுறவங்கள கள்ள சாராயம் காய்க்கிறதாக சொல்லி இந்த நாய் வந்து அவங்கள சுட்டுட்டான். அதுவும் காலில் சுட்டுட்டான். அந்த காலில் தான் அவனுடைய வியாபாரமே இருக்குது. அதில் தான் அவன் அந்த கால் மூலமாக தான் மரத்திலே கிளைம் பண்ண முடியும். அதுதான் அவனுடைய வாழ்க்கையை அவன் மூச்சு விடுற மாதிரி. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவனோட லைஃபே கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணிட்டான். அது மட்டும் இல்லை, இந்த ஜாதி வெறி பிடிச்ச நாய் வந்து அந்த அப்பாவியான நபரை ஜாதி ரீதியான வார்த்தைகளை சொல்லி அப்யூஸ் பண்ணியிருக்கான். ரொம்ப கேவலமான வார்த்தையெல்லாம் சொல்லி நிறைய ஜாதி வெறி வார்த்தைகள் வந்து போலீஸ்கார் யூஸ் பண்ணியிருக்காரு. அப்போனா எவ்வளோ கேவலமான ஒரு நாம வாழ்ந்துட்டு இருக்கும். இந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரவுடியை மிரட்டினாரு அப்படின்ட்டு ஒரு வீடியோலாம் வைரல் ஆயிடுச்சு. நிறைய ஆடியோலாம் வைரல் ஆயிடுச்சு. இந்த நபர் வந்து சினிமா படத்தையும் ஜாதி வெறியான புத்தகங்களையும் உள்வாங்கி தன்னை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாசான ஒரு நபராக நடிச்சிட்டு இருக்காரு. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, தேவர் என்றது ஒரு சாதாரண ஒரு பட்டம் தான், ஒரு அடையாளம் அந்த மாதிரி இருந்துச்சு. ஓகேவா, அது வந்து ஒரு ஜாதியோடைய அடையாளம் கிடையாது. ஜாதின்றது ஒன்று கிடையவே கிடையாது. அது இன்னொரு பக்கம். ஓகேவா, இவங்க வந்து சின்ன வயசுலேயே வந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா தேவர்ன்றது வேற ஒரு அர்த்தம் நினச்சிக்கிட்டாங்க. அவங்களுடைய கேஸ்ட் சர்டிஃபிகேட்டில் தேவர்னு ஒரு விஷயம் இருக்குது. இவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கவங்க எல்லாருமே நம்மளை தெய்வமாக கும்பிடுறாங்க. நம்ம மனிதர்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு நபர்கள், தன்னைத்தானே ஒரு கடவுள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு உள்வாங்கிட்டு இருக்கானுங்க இந்த நபர்கள். இவ்வளோ பொறாம வெறி எல்லா இடத்துலையும் எங்கே போனாலும் இவனுங்க டார்ச்சர். மற்றவங்க என்ன சமுதாயன்ட்டு இவங்க எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்ட்டு எனக்கு புரியவே இல்லை. இந்த மைக்ரோஸ்கோப் மூலமாக கூட ஒரு கொரோனா வைரஸை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, எய்ட்ஸ் வைரஸை கூட கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இவங்க எப்படி இந்த ஜாதி, இந்த நபர் வந்து இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்ன்ட்டு எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? இதெல்லாம் எனக்கு சத்தியமாக எனக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன். புரியாது. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், இவங்க இப்படி தான் பண்ணுறாங்க. ஏதாச்சும் கோடு வச்சு சென்ட் பண்ணுறாங்களா, சிக்னல் வச்சு கண்டுபிடிக்கிறாங்களா, இல்லை முக அடையாளம் வச்சு ஏதாச்சும் கண்டுபிடிக்கிறாங்களா, என்ன இப்போ எப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரில. இது எல்லாமே புரியணும்னா நம்மளுக்கு தனியாக வேற ஒரு எக்ஸ்ட்ரா பிரெயின் வேணுமா? சத்தியமாக அது எனக்கு தெரில. எனக்கு ஆக்சுவலி இது புரியவும் இல்லை, எனக்கு புரியவும் வேண்டாம், எனக்கு பிடிக்கவும் இல்லை. எனக்கு இந்த தமிழ் உணர்வு எதுவுமே எனக்கு சுத்தமாக இல்லை. தமிழை நான் வெறுத்துட்டேன் நான். ஓகே, பை பை, டேக் கேர், லவ் யூ.